வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல், இதை தொடர்ந்து புளியோதரை, அதே டைமில் பருப்பு வடை எப்படி பண்ணுறது, நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, நெய் 6-7 டேபிள் ஸ்பூன், சால்ட் சிறிதளவு. இதாங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி பச்சரிசி. இந்த பச்சரிசியில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமான பருப்பு இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் அதாவது அந்த இனிப்பு தன்மை கம்மியாக தெரியும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். எதுக்காக நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர், கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1க்கு 2.5, அதாவது 1 கப்பு அரிசி பருப்புக்கும் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு, கரெக்டாக இருக்கும். அதிகமான தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ரைஸ் ரொம்ப குழஞ்சி போயிடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த அரிசி நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு மூடி போட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் விசில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 விசில் விட்டால் போதும். பட் நான் யூஸ் பண்ணுற மேயர் குக்கர். இந்த மேயர் குக்கர் அட்வான்ஸ்டு மாடலில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். எதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறதுக்குன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சாதமும் பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக அரிசியும் பருப்பும் நெய் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் அரிசி வெந்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோன்னா, வெள்ளத்தில் மண் இருக்கும்ல, அந்த மண்ணை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சிறப்பு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக உடச்சி போடலாம். நம்பி நீங்கள் ஒரு வெள்ளம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஆனால் இன்றைக்கி வர வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மண் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றுறோம். வெள்ளம் தண்ணி அதிகமாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால் நிறைய ரெசிப்பியில் உங்களுக்கு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்னடா தாராளமாக நெய் ஊற்றுன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெசிபிலாம் பண்ணும்போது நெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். சக்கரை பொங்கல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு கரண்டியில் எடுத்து அப்படி போட்டுன்னா அப்படியே விழணும். அதுதான் ப்ராப்பரான டெக்ஸ்சர். அதுக்காக தான் இந்த நெய் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு, சாதம், இந்த வெல்லம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தாளிப்பு. இந்த தாளிப்பையும் திருப்பி நெய் யூஸ் பண்ணுறேன். என்னடா எல்லாத்துலையும் நெய் யூஸ் பண்ண சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பண்ண ஒரு 1/2 மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கெட்டியாகிடுது, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம், எந்த அளவுக்கு நெய் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு முந்திரி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா தேங்காய் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் வர டைமில் இந்த காஞ்சி திராட்சை
இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போய்ட்டு அந்த சக்கரை பொங்கலை கொட்டுங்க. கொட்டி அப்படி மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடாடா மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாழை இலையில் இந்த சக்கரை பொங்கல் எடுத்து போடுறேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கரண்டிலேருந்து அப்படியே விடணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து புளியோதரை. புளியோதரை தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, புளி 1 லெமன் சைஸ், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். புளியோதரை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: முழுதனியா 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முழு மிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை 1/4 கைப்பிடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த பவுடர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோவில் புளியோதரைக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் புளியோதரை பண்ணாலும் அந்த பவுடர் மசாலா லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல வெந்தயம் யூஸ் பண்ண போதில்லை. என்கிட்டனா நான் ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தை கடைசியாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது இந்த இடத்துல வெந்தயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த பவுடர் மசாலா. வறுத்து முடித்த பிறகு தான் இந்த வெள்ளை எள்ளை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கடைசியாக எள்ளு போட்டு வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எள்ளு வறுக்கும் போது அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுடர் ஆகணும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் வெந்தயத்தை போட போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து வீணாகக்கூடாதுல பொருளெல்லாம், அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போடுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெந்தயத்தை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி நல்லா அரைக்கிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதாவது ஒரு 95% அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு சின்ன டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணல, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். ஏங்கிட்டனா இதில் நல்லா வறுக்க போகிறோம் இந்த எண்ணெயிலே. இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். அப்படி வறுத்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு, கடலை பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். வறுத்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு நான் சொன்ன 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த மிளகாத்தூள் போட்டது தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் போடும்போது பக்கத்துலேயே தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி.
புளி தண்ணி ஒரு லெமன் சைஸில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 70 கிராம்ஸுக்கு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த இடத்துல இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நீங்கள் பவுடர் மசாலாவும் ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கா. இந்த டைமில் அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது தாளிப்புக்கு யூஸ் பண்ண நல்லெண்ணெய் கொதிக்க கொதிக்க கெட்டியாகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி காய்ச்சலை நீங்கள் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது, கெட்டே போகாது. இதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். இந்த சாதம் நீங்கள் வெடிக்கும் போது பர்டிகுலராக வந்து உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் ஓவராக குக் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். நம்ம பெருங்காயம் ஆல்ரெடி வந்து பவுடர் மசாலா போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அந்த புளிப்பு தன்மைக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை இருந்ததுன்னா அது நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பவுடர் மசாலா. நான் 2 டீஸ்பூன் 1 பவுல் ரைஸ், அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 2.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அடடா, அருமையான புளியோதரை. இந்த புளியோதரை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கைப்படாமல் அப்படி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கெட்டு போகாமல் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவில் புளியோதரை இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இதோட ஒரு அருமையான மசாலா வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது பருப்போட இந்த கடலை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் முறுமுறுன்னு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தலாமா. கடலை பருப்பு 300 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1.5 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15லேருந்து 20 பல்லு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ஈஸியாகவும் அரைக்க முடியும், கரெக்டான பக்குவத்தில் வரும். அதுக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்போட சோம்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த 300 கிராம் கடலைப்பருப்புக்கு 5 காஞ்ச மிளகாய் போதும். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல. இப்போ அரைச்ச பக்குவம் பார்த்தீங்களா கரெக்டாக 90%. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பாதி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது கடலைப்பருப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மசாலா வடை. அதனால தான் 90% அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மாவு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதிகமான குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டி ஃப்ரை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேரத்தில் பெருசாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும், தட்டவும் முடியாது. இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி. இந்த இஞ்சி போட்ட பிறகு பூண்டு போட ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு வந்து இடித்த பூண்டு, அதாவது தோலோடு இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக தோலோடு இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் புதினா. இல்லை நார்மலாக வீட்டில் நீங்கள் மசாலா வடை பண்ணும்போது புதினா யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் புதினா போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலாம் போட்ட பிறகு இந்த கடலை பருப்போட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா அரைச்சிருக்கணும். அரைச்சி முடிச்ச பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். சரி அரையலாம் கூட உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தட்டணும்னு சொல்கிறேன். வடையை உருட்டும் போது அழுத்தி உருட்டக்கூடாது, மெதுவாக உருட்டுங்க. உருட்டின பிறகு இன்னொரு
கை, அதாவது உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தட்டணும். நீங்கள் உள்ளங்கை வச்சு டேரெக்டாக 2 கை வச்சு தட்டினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதே வந்து ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு மீதி 4 விரலை வச்சு நீங்கள் லைட்டாக தட்டும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும் அங்கே விரல் படுற இடத்துலலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ஒரு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வடையை தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வடை ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். எடுத்த உடனே நல்லா சூடில் போட்டிங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் வடை போட்ட பிறகு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன லேடில் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று உடையாமல் கரெக்டாக திரும்ப ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா மசாலா வடை ரெடி. ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். மசாலா வடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம் எதுக்காக கேட்டேன்னா, மசாலா வடை தான் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பருப்பு கரெக்டாக ஊரில் கூட உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வராது, அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் கரெக்டாக ஊற வச்சு நல்லா ப்ராப்பராக அரைச்சி இந்த அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு பண்ணால் தான் மசாலா வடை நல்லா அருமையாக இருக்கும்.